ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்களா? வீட்டிலலாம் மாவு அரைக்கிறதுக்கு எனக்கு செட் ஆகலைங்க, ஆனால் நான் கடையில் தான் மாவு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆளாக நீங்கள்? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக தான் நம்ம ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட்டில் இப்போ நியூவாக இன்ஸ்டன்ட் இட்லி தோசை மாவு லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம், ஜவ்வரிசி, இந்த 4 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவோ வேறு எந்த ஒரு தேவையில்லாத பொருளும் நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. இந்த மாவை நீங்கள் நைட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வெளியவே வச்சிட்டிங்கன்னா நல்லா புளிச்சிரும். இதை நீங்கள் காலையில் நார்மலாக இட்லியோ தோசையோ இல்லை பணியாரம் ஆப்பம் எது வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா நானும் ஒர்க்கிங் உமன் தான். நானும் கடையில் தான் மாவு வாங்குகிறேன். சம்டைம்ஸ் என்னால் அரைக்க முடியாது. ஸோ இப்போ இது எனக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருக்குது. நைட்டே கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வெளியே வாங்குகிறோமே, அவங்க எப்படி என்ன அரிசி போடுறாங்க அப்படின்ற அந்த ஃபீல்லாம் நமக்கு இனிமேல் வேணவே வேணாம். தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இட்லிக்கும் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.